வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோல எப்படி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல சக்சஸ்ஃபுல்லா மாறுதுன்னு பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல சக்சஸ்ஃபுல்லா மாறணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு நிறைய பேரை தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கிட்டையுமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி பேசணும். இவங்க சரி வருவாங்க, இவங்க சரி வர மாட்டாங்கன்னு யாரையுமே ஒதுக்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபார்முலா ஒன்று சொல்றேன். விளைவு விதி, அதாவது வெற்றி என்பது ஒரு விளையாட்டு. நாம அந்த விளையாட்டை எத்தனை டைம் விளையாடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க அதிக டைம் விளையாண்டு அதிகமா ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க தான் அந்த விளையாட்டில அதிகமா வெற்றி பெற்ற வீரரா இருப்பீங்க. செகண்ட் ஒன், சராசரி விதி. நாம ஒரே மாதிரியான விஷயத்த ஒரே மாதிரியான சூழல்ல ஒரே மாதிரியே செஞ்சுட்டு இருந்தோம்னா அதுக்கான ரிசல்ட்ஸும் ஒரே மாதிரியா தான் இருக்கும். இந்த புக்கோட ஆத்தர் அவரோட சின்ன வயசுல ஸ்பாஞ்ச் சேல் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு ஸ்பாஞ்சோட ரேட் 20 சென்ட். இவர் அத ஒரு வீடா கொண்டு போய் வித்துக்கிட்டு வருவாரு. அப்ப இவர் 10 வீட்டோட கதவை தட்டினார்னா அதுல 7 வீட்டுல இருக்கவங்க மட்டும்தான் கதவை திறப்பாங்க. அதுலயும் 4 பேர் தான் இவர் சொல்றத கேட்பாங்க. கேக்குற 4 பேர்த்துல இருந்து 2 பேர் தான் அந்த ஸ்பாஞ்சை வாங்கிக்குவாங்க. அப்ப ஒருத்தர் ஒரு ஸ்பாஞ்ச் வாங்கும்போது 2 பேரு 2 ஸ்பாஞ்ச் வாங்குவாங்க. அப்ப இவருக்கு 40 சென்ட்டுகள் கிடைக்கும். இவர் மொத்தம் 10 வீட்டோட கதவை தட்டுறதுனால இவருக்கு மொத்தம் 40 சென்ட்டுகள் கிடைக்குது. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா 10 பேர்கிட்ட சொல்லி 8 பேரு சேரலின்னு ஃபீல் பண்ணக்கூடாது. அந்த 10 பேர்த்துல 2 பேரை தேடி கண்டுபிடிச்சு நம்ம சேர்த்துக்கணும். தேர்ட் ஒன், நம்ம நம்மளுடைய சராசரி விதையை அதிகரிக்கணும். அதாவது நம்ம நாளைக்கோ இல்ல அடுத்த மாசமோ இல்ல அடுத்த வருஷமோ சிலரை மீட் பண்ணணும்னு நினைப்போம். அவங்கள இப்பவே உடனே போய் மீட் பண்ணணும். ஏன்னா அப்படி மீட் பண்ணும்போது அவங்க கிட்ட நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தியோ இல்ல நம்மளுடைய பிசினஸ் பத்தியோ நம்ம போடுற டீல்ஸ் இந்த வருஷமோ இந்த மாசமே முடிஞ்சிரும். அடுத்த வருஷத்துக்கு நாம புது டீலர்ஸ் தான் தேடுவோம். அதனால நம்ம அடுத்த வருஷம் செய்ய வேண்டியதை இந்த வருஷமே செஞ்சோம்னா அடுத்த வருஷம் இன்னும் புதுசா கிடைக்கும். சரி, நம்ம அடுத்தது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நம்ம வளர்த்துக்கொள்ள வேண்டிய சில திறமைகளை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம நம்மளுடைய ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். நீங்க சில பேர்கிட்ட பேச போறீங்கன்னா அவங்க சைலண்டாவே இருப்பாங்க. அவங்க என்ன பேசுறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த டைம்ல நீங்க அவங்க கிட்ட என்ன ஜாப் பண்றீங்க இல்லைன்னா உங்களுடைய ஃபியூச்சர் ஐடியா என்ன, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க. அப்படி நீங்க கேட்கும் போது அவங்க சிம்பிளா முடிச்சிருவாங்க. அந்த டைம்ல அதை பத்தி இன்னும் டீட்டெயிலா சொல்லுங்க. அப்படின்னா என்ன, உதாரணம் சொல்லுங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க. அப்போ அவங்க டெப்தா சொல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்படி நீங்க கேட்கும் போது அவங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணி ஓரளவு நல்லா பேசுவாங்க. உங்களுக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. செகண்ட் ஒன், மற்றவங்களுடைய கண்ணுக்கு நம்ம நல்ல விஷயங்கள்லாம் காட்டணும். ஏன்னா இந்த உலகத்துல 87% பீப்புள்ஸ் அவங்க பார்வையில என்ன தெரியுதோ அதான் ரியாலிட்டி எடுத்துக்குவாங்க. அதனால நீங்க அவங்களுக்கு உங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தின விஷயங்கள் எல்லாத்தையுமே மைண்ட் மேப்ஸ் ஆர் சில டிராயிங்ஸ் இந்த மாதிரி வரைஞ்சி நீங்க காட்டலாம். நீங்க இப்படி பண்றதுனால சில விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாவே அவங்க அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. தேர்ட் ஒன், நீங்க யார்கிட்ட நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி சொல்றீங்களோ அவங்க எந்த அளவுக்கு ஸ்பீடா இருக்காங்களோ அதே அளவு ஸ்பீடோட நீங்க இருக்கணும். அதை விட அதிகமாவும் இருக்கக்கூடாது, அதை விட கம்மியாவும் இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க எந்த அளவு ஸ்பீட்ல இருக்காங்களோ அதே அளவு ஸ்பீட்ல நீங்க இருக்கும்போது நீங்க சொல்ற எல்லாத்தையுமே அவங்க சீக்கிரமா அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. இதனால உங்களுக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். நீங்க ஒரு வேளை ரொம்ப ஸ்பீடா சொன்னீங்கன்னா அவங்களுக்கு புரியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவே ரொம்ப பொறுமையா சொன்னீங்கன்னா அவங்க அதை கண்டுக்க மாட்டாங்க. என்ன இவ்வளவு போர் அடிக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப நம்ம எப்படி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஒருத்தவங்களை ஜாயின் பண்ண வைக்கிறோம்னா அவங்க கிட்ட எப்படி பாசிட்டிவா நம்ம தெரியறது, அதுக்கான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹேண்ட் ஷேக். நீங்க யாரையாவது புதுசா பாக்குறீங்கன்னா அவங்க கிட்ட நீங்க நல்ல இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ண அவங்க கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணலாம். நீங்க ஹேண்ட் ஷேக் பண்றது எப்படி இருக்கணும்னா உங்களுடைய கையும் அவங்களோட கையும் சமமா இருக்கணும். உங்களுடைய கை கீழேயோ இல்ல மேலேயோ சாஞ்ச மாதிரி இருக்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இப்ப இந்த பிக்சரை பாருங்க. இந்த பிக்சர்ல இருக்க மாதிரி நீங்க இப்ப செய்யக்கூடாது. அதுக்கு பதிலா நீங்க இந்த பிக்சர்ல இருக்கிற மாதிரி கரெக்டா சமமா ஹேண்ட் ஷேக் பண்ணுங்க. ஒரு முக்கியமான விஷயம், நீங்க ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது உங்களுடைய 2 கையும் கொடுத்து நீங்க ஹேண்ட் ஷேக் பண்ணக்கூடாது. அது உங்க பக்கத்துல இருக்கவங்க கிட்ட ஒரு பேட் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணும். செகண்ட் ஒன், ஸ்மைல். நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி ஒரு டீம் கிட்ட பேச போறீங்கனாலும் சரி, ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் கிட்ட பேச போறீங்கனாலும் சரி, ஒரு நல்ல குட் ஸ்மைலோட இருங்க. ஏன்னா அப்பதான் உங்க ஆப்போசிட்ல இருக்கவங்க ஒரு குட் ஃபீலோட இருப்பாங்க.
தேர்ட் ஒன், உங்க ஆப்போசிட்ல இருக்கவங்க கிட்ட இருந்து நீங்க கொஞ்சம் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் மேக் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப நெருக்கிக்கிட்டு நீங்க நின்னாலும் சரி, ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமா மேக் பண்ணி நின்னாலும் சரி, அது வந்துட்டு அங்க இருக்கவங்களுக்கு ஒரு குட் ஃபீலிங்னஸ் தராது. அதனால ஒரு குறிப்பிட்ட அளவு டிஸ்டன்ஸ் மேக் பண்ணி நில்லுங்க. ஃபோர்த் ஒன், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். நீங்க உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸை நீட்டா மேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஆள் பாதி ஆடை பாதின்னு அந்த காலத்திலேயே சில பழமொழிகள்லாம் இருக்கு. நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்து சில பேர் வந்து நம்ம இப்படிதான்னு டிசைட் பண்ணிடுவாங்க. நம்ம கரெக்டா நீட்டா ட்ரெஸ் பண்ணியிருந்தோம்னா நம்ம மேல ஒரு குட் இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நீங்க உங்களுடைய நெட்வொர்க் கம்பெனி பத்தி மத்தவங்க கிட்ட சொல்றீங்க. அப்போ வந்து கேக்குறவங்க என்ன ஃபீல்ல இருக்காங்கன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா உங்களுடைய பாடி லாங்குவேஜ் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹெட் லைட்டா சாச்ச மாதிரி வச்சிருக்கிறது, சேர்ல முன்னாடி வந்து உட்கார்ந்து இருக்கிறது, அவங்க 2 கைவிரல்களையும் கோர்த்த மாதிரி வச்சிருக்கிறது, இந்த மாதிரி இருக்க சிமிக்கைகள் எல்லாமே அவங்க பாசிட்டிவா இருக்காங்கன்றத காட்டுறதுக்கான அறிகுறிகள். இதுவே அவங்களுடைய ட்ரெஸ்ல இருக்கிற ஜஸ்ட் தட்டி விடுற மாதிரியும் ஆர் அவங்க கழுத்துக்கிட்ட இருக்க காலரை மடக்கி விடுற மாதிரியும் இது மாதிரி ஏதாவது சிமிக்கைகள் இருந்தா அவங்க வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்ல இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த டைம்ல வந்து அவங்க கிட்ட நீங்க ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா அப்படின்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டீங்களா, அப்போ வந்து அவங்க பாசிட்டிவ் ஃபீலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நான் இதை எல்லாத்தையுமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலின் வெற்றி உக்திகள், கொஸ்டின்ஸ் ஆர் த ஆன்சர்ஸ் பை ஆன்லைன் பீஸ், இந்த புக்ல இருக்க கருத்துக்களை தான் எடுத்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க.